ஹே காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். நான் வந்துட்டு ஓகே நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லலாம், நல்லா இல்லைன்னு சொல்லலாம், அப்படிலாம் சொல்ல மாட்டேன். ஓகே பெட்டர். இப்போ வந்துட்டு இப்போக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கேன். இன்றைக்கி ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்துட்டு ஒன் வாய்ஸ் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன் வாய்ஸ் பேசியிருக்கேன். ஆல்ரெடி பேசினேன், அது கொஞ்சம் கிரிட்டிக்கலாக இருக்குது. ஸோ அதனால் அது போடக்கூடாது. இது கொஞ்சம் இப்போ கிரிட்டிக்கலாக நம்ம எப்படி பேசணுமோ அப்படி பேசிப்போம். மறைமுகமாக அதுதானே சேஃப்டி. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் தானாக கிடைக்காது. ஓகேயா? ஸோ அதனால் அதுக்காக நம்ம வெயிட் பண்ணுறதும் வேஸ்ட். ஏன்னா ஊரை ஃபுல்லாக சுற்றி முடிச்சுட்டு உங்ககிட்ட வருவான், நீ ஏற்றுக்கணும். பட் நீ எங்கேயும் சுற்றக்கூடாது, எங்கேயும் போகக்கூடாது. நீ வீட்டுக்குள்ளே இருந்து நீ வந்துட்டு நீ நல்ல பிள்ளையாக நீ இருந்திருப்ப. நீ நல்ல பிள்ளையாக இருந்தால் அவங்களுக்கு ஓகே. அவங்க மட்டும் நல்லா சுற்றி பார்த்துட்டு எதுவுமே செட் ஆகலை அப்படின்னா உன்கிட்ட திரும்ப வருவாங்க. அப்போது நீ ஏற்றுக்கணுமா? இது ஒரு கொஷின் மார்க். பட் உனக்குன்னு ஒரு ஆசை இருக்குது. உனக்கு வந்துட்டு அவங்க வேணும் அப்படின்ற மாதிரி இருக்குது, அவங்க கூட இருக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்குது. சம்டைம்ஸ் அவங்க இருந்த அந்த ஃபீலிங்ஸ், அவங்க பேசுனது, அவங்க கூட இருந்தது, அது எல்லாமே உனக்கு தெரியும். உனக்கு தெரிஞ்சு அதை நீ அக்செப்ட் பண்ணிக்க முடியுமா அப்படின்றது கொஞ்சம் டவுட்டாக இருக்குது. நீங்கள் எப்படின்றது கொஞ்சம் சொல்லுங்கள். எனக்கு ஒரு கொஷின் மார்க்காகவே இருக்குது. தேடி வரும்னு சொல்லியிருக்காங்க. இவ்வளோ கேவலமாக வரும்னு நான் எதிர்பார்க்கலை. பட் இருந்தாலும் ஒரு பக்கம் வேணும் அப்படின்னு இருக்குது, ஒரு பக்கம் வேணான்னு இருக்குது. நம்ம வந்துட்டு வேணும் அதிகம் இருந்தாலும் வேணா கொஞ்சம் இருந்தாலும் வேணா சூஸ் பண்ணால் லைஃப் வேணுன்ற அளவு ஏதாவது கொடுக்கும். வேணுன்றதை நிறைய சூஸ் பண்ணால் லைஃப் வேணான்றதை ரொம்ப 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 அதிகமாக கொடுக்கும். ஸோ அதனால் லவ் வேணுமா லைஃப் வேணுமா அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டோரி தான் இருக்கணும் போல. தெரியல காய்ஸ், எனக்கு ஒரே குழப்பமாக இருக்குது. நம்ம என்ன நினச்சி நம்ம படி எடுத்து வைக்கிறோமோ அதுக்கு முட்டுக்கல் மாதிரி வந்து இப்படி நிற்கும் தெரியுமா? ஒரு வேலையை உறுதியாக செய்ய முடியாது. அப்படியே ஒரே டிப்ரெஷன் போய் அந்த டிப்ரெஷன்லேருந்து நம்மளால் வெளியே வர முடியாது. வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 4-5 மாதம் ஆகிருக்கும் இந்த பேசி அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி பேசி ஒரு 4-5 மாதம் கழித்து எல்லா பொண்ணுங்கிட்டே பேசி பேசிக்கலி லவ்ஸ் மேபி இப்படி தான் இருக்குது, எல்லாம் பேசுவாங்க. கடைசியாக வந்துட்டு ஃபஸ்ட்டு லவ் பண்ண பொண்ணுக்கிட்ட வந்து இந்த மாதிரி யாரும் இல்லை, நீ தான் என்னால் பகட் பண்ண முடியல அப்படின்னு சொல்லி சீன் போடுறாங்க. ஹவ் இஸ் இட் பாசிபிள்? எப்படி அவங்களால இதெல்லாம் செய்ய முடியுது? ஒரு மனசு வந்துட்டு ரொம்ப புரோக்கனாகி கிடக்குது. அந்த மனசுக்கு ஆறுதல் சொல்ல 1000 பேர் இருக்காங்க. ஆனாலும் ஆறுதல் தேடுற ஒரே ஜீவன் அந்த ஒரு ஜீவன் தான். ஏன்னா காயப்படுத்துனது அந்த ஜீவன் தானே. ஸோ ஆறுதல் தேடுறதும் அந்த ஜீவன் தானே. வேற ஒரு ஜீவனை நம்ம தேடலாம், ஆனால் இந்த ஜீவனுக்கு அது நம்ம வந்துட்டு ஏமாத்துற மாதிரி ஒரு ஃபீல் தந்துடும் இல்லையா? நான் ஏமாத்தலை அப்படின்னாலுமே எனக்கு ஒரு கில்ட்டி ஃபீலிங் இருக்குது. ரீசன் வந்துட்டு நான் உண்மையாக இருந்தேன்னு எனக்கு தெரியுது இல்லையா? நான் உண்மையாக இருக்கும்போது நான் கடைசி வரைக்கும் நான் உண்மையாக இருக்கேன். நீ எத்தனை பேருக்கு வேணால் நீ எப்படி வேணால் இருந்துட்டு போ, நீ எங்கேயோ போயிட்டுருக்கு. பட் நான் எப்படி இருந்தது எனக்கு தெரியல. ஸோ அதனால் அது ஒரு ஜீவன்கிட்ட தான் அது தேடுது. பட் அந்த ஜீவன் வந்துட்டு அதை அலட்சியப்பட்டு அவாய்ட் பண்ணுது, நிறைய பண்ணுது, ஃபீல் போடுது, கஸ்மாலாம் கருமம், அதையெல்லாம் ஏன்னா சொல்கிறதுனே தெரியல காய்ஸ். யாராக இருந்தாலும் சரி காய்ஸ், லவ் பண்ணுறீங்களா? லவ் பண்ணுங்க, ஜாலியாக இருங்க, ஹாப்பியாக இருங்க, ஃபேமிலிக்கெலாம் சொல்லுங்கள். உங்களுக்கெல்லாம் எப்படி வந்துட்டு கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு தோணுதோ அந்த மாதிரி சும்மா பிரம்மாண்டமாக கல்யாணம் பண்ணி ஊரே வாய் மேலே கழி வைக்கிற மாதிரி பண்ணணும். அது லவ். நீ பண்ணதுக்கான ஒரு அத்தாச்சி அப்படின்றது அது. நீ லவ் பண்ணிவிட்டு ஜாலியாக இருந்து நல்லா சுற்றி பார்த்து ஊராக போவோமா, ஊரை சுற்றி பார்ப்போமா, அப்புறம் கழட்டி விடுவோமா அப்படின்னு சொல்லிட்டு விட்டு போகிறதுக்கு என்ன மயத்துக்கு நீ வந்துட்டு லவ் பண்ணணும்?
லவ் பண்ணி அந்த பொண்ணோட மனசை ஏன் கெடுக்கணும், அவங்க வீட்டில் இருக்கிறவங்களை எதுக்கு வந்துட்டு நீ கஷ்டப்படுத்தணும், அந்த பிள்ளையை எதுக்கு கஷ்டப்படுத்தணும், அந்த பிள்ளை இன்னொரு லைஃப்க்கும் போக முடியாமல் உன் லைஃப்லேயும் இருக்க முடியாமல் அவள் லைஃப்பையும் வாழ முடியாமல் அவள் ஒரு லைஃப் வாழுவ பற்றியா, அது எவ்வளோ நரகமாக இருக்கும். உனக்கு என்னமோ உனக்கு ஜாலியாக இருக்குது, நீ போகிற வர, நீ ஹாப்பியாக இருப்ப, பசங்க கூட இருப்ப, அவங்க கூட இருப்ப. பட் கேர்ள் அவள் அதிலேருந்து கடந்து வர்றது ரொம்ப கஷ்டம். என்ன பண்ணுறது எது பண்ணுறதுன்னு தெரியாமல், யார்கிட்டையும் சொல்லாமல், யார்கிட்டையும் சொல்ல முடியாமல், உள்ளுக்குள்ளேயே அழுது 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 தினமும் அந்த ஃபீலிங்ஸை சுமந்து எவ்வளோ ஒரு கஷ்டம் தெரியுமா. நீங்கள் ஈஸியாக எல்லோரும் விட்டு போயிடுறாங்க. பொண்ணாக இருந்தாலும் பையனாக இருந்தாலும் தப்பு தான். ஒரு சில இடத்துல எப்படின்னா பொண்ணு உண்மையாக இருக்கும், பையன் விட்டு போயிடுவான், பையன் உண்மையாக இருக்கும், பொண்ணு விட்டு போயிடுவான். இதில் வந்துட்டு பையனும் பொண்ணும் உண்மையாக இருந்தாங்கன்னா நடுவில் ஒரு கேட்டகிரின்னு வரும், அந்த நாயினால் சண்டை வரும். இப்படி என்ன பண்ணாலும் பிரச்சனை வருது. ஸோ லவ் பண்ண ஒரு கொஞ்ச நாள்லே உங்கள் 2 பேரை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருச்சா, தெரிஞ்ச உடனே வீட்டில் சொல்லி முதல்ல கல்யாணத்தை பண்ணிடுங்க. கல்யாணத்தை பண்ணி சண்டை போட்டு அடிச்சு சாவுங்க, யாரும் கேட்க மாட்டாங்க. நீங்கள் அதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிக்கலாம் பிரித்து கூட போயிடுங்க, நோ பேஸ், யாரும் எது கேட்க மாட்டாங்க. ஏன்னா நீ கல்யாணம் பண்ணி உனக்கு அந்த லைஃப் பிடிக்கல சொல்லிட்டு 2 பேரும் மியூச்சுவலாக கொடுத்துட்டு போறீங்க, அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் லவ் பண்ணி விட்டு போகிறது ரொம்ப கஷ்டம் இல்லையா. ஸோ அதனால் யாரும் லவ் பண்ணி விட்டுட்டு போகாதீங்க. எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் லவ் பண்ணவங்கள கைப்பிடிங்க. ஓகேயா, மை பெஸ்ட் விஷஸ். யாராக இருந்தாலும் சரி, அதை விட ஒரு ஃபீல் வேறு எதுவுமே கிடையாது கைஸ். நம்ம லவ் பண்ண பொண்ணோ பையனோ அவங்க கூட நம்ம வாழ்கிற வாழ்க்கையோ எவ்வளோ தூரம் நீங்கள் ட்ரீம் பண்ணி வச்சுருப்பீங்களோ அதெல்லாம் வந்துட்டு நம்ம கண்ணு முன்னாடி ஒரு நாள் நடக்குது அப்படின்னு நினைக்கும் போது அதை விட வேறு ஃபீல் வேறு ஏதாவது இருக்குமா? நோ வேஸ். உனக்கு பிடிச்சதெல்லாமும் நடக்குது, அதுவும் நடக்குது, உனக்கு பிடிச்ச எல்லாமே நடக்கும்போது அதை விட என்ன வேணும்? கடவுள்கிட்ட வேண்டிக்கோங்க. நான் வந்துட்டு வேண்டியிருக்கேன். பட் நான் உண்மையாக லவ் பண்ண மாதிரி என்னைய யார் உண்மையாக லவ் பண்ணியிருக்காங்களோ அவங்கள்ட்ட என்னை ஒப்படை. அப்படி இல்லையா, என் லைஃப்பை நான் உனக்கு ஒப்படைக்கிறேன், நீ எடுத்துக்கோ, சரியா? தாராளமாக தரேன். என்னை இப்போவே நீ எடுத்துக்கிட்டாலும் நான் உன் கூட வர முழு சம்மதமாக இருக்கேன். ஏன்னா எனக்குன்னு இருந்த ஆசைகள் எதுவும் இல்லை. ஆல் ஆசை எல்லாம் வந்துட்டு டெலிட்டட் ஃபினிஷ்டு. இப்போதைக்கு நான் ஒர்க் வரேன் இவ்வளோ மட்டும்தான் ஓடிட்டுருக்கு. சொல்லாமல் போனோம் அப்படின்னா இந்த ஒர்க் விஷயத்தில் எனக்கு கொஞ்சம் டிப்ரெஷன் ஆகும், கத்துவாங்க பேசுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதனால் வேணா உங்கள்கிட்ட நிறைய பழகிப்பேன். முக்கால்வாசி இப்போ போகிற டைமில் உனக்காக நான் வேண்டுறதே அதுக்காக தான் இருக்கும். என்ன சொல்கிறதோ தெரியல முருகா, கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, நிறைய கஷ்டமாக இருக்குது. எதுக்கு பேச வச்ச? இப்போ என்ன டிப்ரெஷன் ஆகிறதுக்கு இந்த வேலை செஞ்சுருக்கேன். நான் டிப்ரெஷன் ஆகலாம் இல்லையான்னு செக் பண்ணியிருக்கேன். திரும்ப நான் சீன்றனா இல்லைன்னு நான் செக் பண்ணியிருக்கேன். ஏன்னா வேணுமுன்னே நீ என்னை வந்துட்டு விளையாடி பார்க்குற இல்லையா? வாய்ப்பு இல்லை. நான் போயிட்டு இப்போ அதை அன்சென்ட் பண்ணிவிட்டு அமைதியாக இருக்க போகிறேன், சரியா? தூக்கம் முருகா. டைம் பாரு, 2:39 ஆகுது. இவ்வளோ டைமுக்கு நான் முடிச்சுன்னு பேசின்னு கிடக்குறவங்ககிட்ட நான் பண்ணுறது வாய்ஸ் ஒரே டிப்ரெஷன் லைஃப். இன்றைக்கி ஒரு நாள் வந்துட்டு செகண்ட் ஷிஃப்ட் போயிட்டு வந்துட்டு அப்புறம் பரலோகத்தில் இருக்கும் இந்த பிதாவே அப்படின்னு சொல்லிட்டு தூங்கணும், எழணும், திரும்ப குளிக்கணும், ரெடி ஆகணும், எங்கேயாச்சும் சுற்றணும், திரும்ப தூங்கணும், அடுத்த நாள் காலையில் ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட் போகணும். வேறு வழி இல்லை. ஸோ அதனால் ஓகே, பாய், லவ் யூ. எல்லோரும் லவ் பண்ணுங்கள், சந்தோஷமாக இருங்க. லவ் வேணான்னா சிங்கிளாக இருந்து ஜாலியாக இருங்க. யார் சிங்கிளாக இருக்கீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, பாய் காய்ஸ், லவ் யூ. டைம் பாருங்கள் 40 போச்சு. நான் போய் தூங்குறேன். என்ன பண்ணுறது தெரியல. இந்த டிப்ரெஷன் பாய்ஸ்.